ரமலான் பண்டிகையில மழலைத்தனத்தோடு இங்க ஒரு சிறுமி இறுதியா வாழ்த்து சொன்ன செய்தி பலரையுமே சோகத்தில் ஆழ்த்திருக்கு. இறைவனை வேண்டி தொழுகையில ஈடுபட்ட அம்மாக்கு காத்திருந்த பெரும் அதிர்ச்சி. தவமாய் தவமிருந்து பெற்ற பெண் பிள்ளை இறந்த சோகம் பெற்றோர்களை சோகத்தில் ஆழ்த்திருக்கு. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் மதினா நகரை சேர்ந்தவர் தான் முகைதீன். தான் குடும்பத்தோட முகைதீன் அவர்கள் துபாயில இருக்கிற சார்ஜால ஒரு துறைமுகத்துல வேலை பார்த்துட்டு வராங்க. இந்த நேரத்துல இரவு நேர வேலை அப்படின்றதுனால தன்னுடைய மனைவியையும் குழந்தையையும் அடுக்குமாடி குடியிருப்புல வச்சுட்டு இவர் இரவு வேலைக்கு போயிருக்காரு. அன்னைக்கு ரமலான் பண்டிகை அப்படின்றதுனால இவங்களுடைய மனைவியான சக்கீனா இரவு நேரத்துல சிறப்பு 6 நோன்பு வைக்கிறதுக்காக தொழுகையில ஈடுபட்டு இருந்தாங்க. அப்போ அடுக்குமாடி குடியிருப்புடைய வீட்டு வராண்டால விளையாடிட்டு இருந்த அவங்களுடைய மகள் அப்ரா அப்படின்றவங்க வெளியில வீசப்பட்ட அந்த விளையாட்டு பொருளை எடுக்கிறதுக்காக ஸ்டூல் மேல ஏறி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ ஜன்னலை திறந்து எட்டி பார்க்கும் போதுதான் எதிர்பாராத விதமா அவங்க கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு கூறப்படுது. இந்த சம்பவத்துல அப்ரா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததா சொல்லப்படுது. இந்த செய்தி கடையநல்லூர்ல இருக்கிற உறவினர்களுக்கு தெரிவிக்கப்பட்ட நிலையில ஒரு ஊரே இந்த குழந்தை இறந்த சோகத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த தம்பதிக்கு திருமணமாகி நீண்ட நாட்களுக்கு அப்புறமா பெற்றெடுத்த ஒரே பெண் குழந்தை அப்படின்னு கூறப்படுது. இறந்த குழந்தை அபரா பெருநாள் அன்னைக்கு எல்லாருக்குமே பெருநாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அந்த மகிழ்ச்சியோட குழந்தை பேசின வீடியோ இப்போ சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு.